ஒரு 10,000 ரூபாய்க்கு லேட்டஸ்டா லான்ச் பண்ண மொபைல்ல 6GB ராமோட இருந்தா எப்படி இருக்கும்? அதே இதுல 11,000 ரூபாய்க்கு 8GB ராமோட 128GB ஸ்டோரேஜ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு மொபைல் தான் லேட்டஸ்டா Infinix லான்ச் பண்ணிருக்காங்க Hot 12 Pro அப்படின்னு. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ அது போக கிவ் அவேவும் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நீங்க மொபைல் ஃபோன் வாங்கும்போது ரேம்க்கு எந்த அளவுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, முக்கியமா எத்தனை ஜிபி ரேம் இருக்கக்கூடிய மொபைலை அதிகமா விரும்பி வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி சூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு அதிகமான ரேம் இருக்கக்கூடிய Hot 12 Proவோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துருவோம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Infinix இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கொடுக்குற மாதிரி தான் இந்த மாடலோட பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி மாடலோட இமேஜ் இருக்கு, பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. கிரீன் கலர் ரேப்பரோட வருது. அந்த ரேப்பரை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து அந்த டிசைன் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இன்ஃபினிக்ஸில் நம்ம பார்த்த மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன மாடலில் வந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு 18W சார்ஜிங் அடாப்டர் இருக்கு, ஒரு டைப் சி கேபிள் இருக்கு, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, எப்பயும் கொடுக்குற டாலர் கார்டு, ஒரு சிம் எஜெக்டர் பின், கடைசியா நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் பாக்ஸ்க்குள்ள ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை காணுமே அப்படின்னு பார்த்தோன்னா மொபைல்லையே ஒட்டியே கொடுத்துட்டாங்க. மொபைலோட டிசைன் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த ஃபிளாட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு கிளாஸியான ஒரு லுக் தான் கொடுக்குது. லைட்டா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் பண்ணுது. அதே மாதிரி இந்த கேமரா பார்த்தா எப்பவுமே அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பையே கொஞ்சம் பம்ப் மாதிரி கொடுத்து அதுக்கு மேல கேமராவுக்கு ஒரு சின்ன பம்ப் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் கேமராவுக்கு மட்டும்தான் பம்ப் மாதிரி கொடுத்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு கலர் டிஃபரன்ஸ் தான் காமிச்சிருக்காங்க. இங்க ஒரே மாதிரி ஃபிளாட்டா தான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது பக்கத்திலே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்துருச்சு. கீழே Infinix பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே டாப்ல வந்தா மேல எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன், பவர் பட்டன், பாட்டம்ல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக், 3.5mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கு. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 4G மொபைல். இப்போ இந்த மொபைலோட ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்ன, ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு 6GB RAM, அதே மாதிரி 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறதும் ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல மொத்தம் 2 வேரியன்ட் தான் வருது. அது போக இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஸ்டோரேஜ் டைப் UFS 2.2 கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம். இது போக இந்த மொபைல்ல விர்ச்சுவல் RAM இருக்கிறதா சொல்றாங்க. 6GB RAM வேரியன்ட்க்கு 3GB RAM, 8GB RAM வேரியன்ட்க்கு 5GB RAM விர்ச்சுவல் RAM வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போதைக்கு மொபைல்ல செக் பண்ணோம், விர்ச்சுவல் RAM எதுவுமே இல்ல. பிராண்ட் கிட்ட கேட்டப்போ அடுத்த OTA அப்டேட்ல இந்த விர்ச்சுவல் RAM வந்துரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. OTA அப்டேட்ல வந்தது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன், தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மொபைலோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 12 கொடுக்குறாங்க. அது போக இவங்களோட UIலமே லேட்டஸ்ட் வெர்ஷனான XOS 10.6 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராவே இருக்குது. ஆனா எப்பயும் கொடுக்குற அந்த தேவையில்லாத ப்ளூடூத் இருக்குது, தேவையில்லாத அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. எதுல இருந்து புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ அதெல்லாமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அடுத்து இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியர்ல டுயல் கேமரா செட்டப், பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், அதுக்கப்புறம் தேவையில்லாம ஒரு செகண்டரி கேமரா அவங்க டுயல் கேமரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக ரியர்ல டுயல் LED ஃபிளாஷோட வருது. செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு LED ஃபிளாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயும் Infinix மொபைல்ல என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸ்மே இதுலயும் கவர் பண்ணிருக்காங்க. கேமரா யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி நம்ம அவுட்டோர்ல எடுக்கும்போது ஓரளவு டீசென்ட்டா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அந்த போட்டோஸ்மே கொஞ்சம் ஒரு டல்லான போட்டோஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா எடுத்து தரல. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த Infinix மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கேமரா இங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அடி வாங்குது. அதே மாதிரி இங்க செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸும் அவுட்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீசென்ட்டா எடுத்துக்க முடியுது. இன்டோர்ல எடுத்தாலுமே அந்த கலர்ஸ் இதெல்லாமே சரியாவே எடுத்து தரல. ரொம்ப டல்லா கொஞ்சம் ஒயிட்டா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் தான் எடுத்து தருது. அந்த சேச்சுரேஷன், அந்த டெம்பரேச்சர் இதெல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்குது. அப்படியே இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ்மே நம்ம ஷூட் பண்ணி பார்த்தோம் அப்படினாலுமே அதுலமே அந்த கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா எடுத்து தரல. ஓவராலா கேமராவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 50 மெகாபிக்சல் இருந்தாலுமே கொஞ்சம் ஆவரேஜா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு காரணம் அதோட ப்ராசஸர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தாலுமே இந்த டைமும் இந்த மொபைல்ல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அது போக இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. DTS சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர்ல நல்ல ஓரளவு டீசென்ட்
டீசெண்டாக நம்மளால் வந்து சாங்ஸ் கேட்க முடியுது. டீசென்ட் லவுடோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஓரளவு ஓகேவாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சின்ன டிலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையை வச்சு எடுத்ததுக்கப்புறம் இங்கே அன்லாக் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் மொபைல்ஸ் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, பட் இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே அக்யூரேட்டாக இருக்குது. அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேக்கு வந்தால் வாட்டர் ட்ராப் நாச் ஸ்டைலோட 6.6 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான். இதோட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு கூட இன்ஃபினிக்ஸ் வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளேலாம் கொடுக்குறாங்க. 8000 ரூபாயில இருந்தே அவங்களுடைய மொபைல்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் ஏன் HD+ டிஸ்பிளே கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. ரேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது போக இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இண்டோர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரைட்னஸ், கலர்ஸ் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு. அந்த டச் ரெஸ்பான்ஸும் ஓரளவு நல்லாவே இருக்குது. ஓவராலா டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். கடைசி அந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க யூனிசாக் T616 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் போன வருஷம் லான்ச் பண்ண ப்ராசஸர். இது ஒரு 12nm ப்ராசஸர். இதோட ஆன்டிடு ஸ்கோர் 2,62,000 வரும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டோட நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இருந்தாலுமே 2,60,000 கிட்ட ஆன்டிடு ஸ்கோர் வந்தது. ஸோ பிராண்ட் சொன்னது ஓரளவு அக்யூரேட்டாக தான் இருந்தது. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸோட இது ஓரளவு பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மொபைலில் இருக்கக்கூடிய 8GB RAM, அது போக UFS 2.2 சப்போர்ட் இருக்கிறதுனால. இருந்தாலுமே நீங்க ரொம்ப ஹெவியான கேம்ஸ் விளையாண்டீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு சில இடங்கள்ல சின்ன லேக் வந்து பார்க்க முடியும். பட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். கடைசி அந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+64 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+128 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இது போக இந்த மொபைலுக்கு பேங்க் ஆஃபரும் கொடுக்குறாங்க. கொடாக் இல்ல ICICI பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டா கிடைக்கும். அதனால 6+64 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+128 11,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல 8GB RAM ஓட 128GB ஸ்டோரேஜோட வேற எந்த மொபைலுமே இல்ல அப்படின்னு சொல்லி இன்ஃபினிக்ஸ் கிளைம் பண்றாங்க. சோ லேட்டஸ்டா யாருமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு 8GB RAM ஓட மொபைல் லான்ச் பண்ணவே இல்ல. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த மொபைல் பெஸ்டா இருக்குது. கடைசி அதோட கிவ் அவே நம்ம கிட்ட ரெண்டு மொபைல் இருக்கு. இந்த ரெண்டு மொபைல்ல ஒரு மொபைலை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து கிவ் அவே பண்ண போறேன். இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எப்பயும் போல நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். யூடியூப், Facebook குரூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அது போக இந்த மொபைல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம யூடியூப்ல இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய Facebook குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி போஸ்ட் பண்ணதுல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி நம்மளுடைய ட்விட்டர் பேஜ்ல யார் வின்னர் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவோம். கடைசி அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு எனக்கு அதிகமான ரேமோட அதிகமான ஸ்டோரேஜோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்பிளே இங்க HD+ டிஸ்பிளே தான், பட் ரெஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கேமரா வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு அந்த அளவுக்கு இல்ல. யூனிசாக் ப்ராசஸர் தான், பட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகேவா இருக்குது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா ப்ராப்ளம் இல்ல. நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன்.